தயாநிதி மாறனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சென்னை ஐசிஎஃப்பில் தயாநிதி மாறனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் என்பது முடிவு பெற இருக்கிறது. இந்த நிலையில் சென்னைக்கு உட்பட்ட பகுதியில், அதாவது வட சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்னதாக கலாநிதி வீராசாமி ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். தற்பொழுது மத்திய சென்னைக்கு உட்பட்ட ஐசிஎஃப் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தயாநிதி மாறனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 36 மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும், அதே போல இன்று மாலை காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நாளை மயிலாப்பூர் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்திலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த முதலமைச்சர் தற்பொழுது தயாநிதி மாறனை ஆதரித்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐசிஎஃப் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். வாகனம் மூலமாக திறந்த வெளியில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களிடம் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக வடசென்னை உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று நோட்டீஸ் வழங்கியும் முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அங்கிருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு முதலமைச்சர் பெயர் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது தயாநிதி மாறனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.